வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் பகுதியில ஒரு கனவுல இழந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இங்க தெரியுற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்க எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமா கொண்டு வந்து சேர்ப்பேன். சோ மறக்காம வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். தஞ்சாவூர் பகுதியில 2008 காலகட்டத்துல நடந்த உண்மை சம்பவம் தாங்க இது. தஞ்சாவூர் பகுதியில ஆண்டனி, கீர்த்தனா, அவங்களோட மகன் 3 வயது மகன் வந்து ஜீவன் தாமஸ், இவங்க 3 பேரும் ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு வராங்க. இந்த ஆண்டனியும் கீர்த்தனாவும் லவ் மேரேஜ் பண்ணி அவங்க குடும்பங்களை எதிர்த்து தான் இந்த தஞ்சாவூர்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆண்டனி தஞ்சாவூர் பகுதியில ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சு நடத்திட்டு வராரு. இந்த ஜெராக்ஸ் கடை வருமானத்தை வச்சுதான் அவங்க குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க காதல் திருமணம் பண்ணிக்கிட்டதால சொந்தக்காரங்கள்ல இருந்தும் பெத்தவங்க சைட்ல இருந்தும் எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. சோ அதனால இந்த ஜெராக்ஸ் கடையில வர வருமானத்தை வச்சுதான் இவங்க வாழ்க்கை நடத்தி ஆகணும். அப்படி இருந்தும் நல்லபடியா இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா அப்படி நல்லபடியா போயிட்டு இருக்கிற இவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடக்குது. அன்னைக்கு ஒரு நாள் வழக்கம் போல ஜெராக்ஸ் கடைக்கு வேலைக்கு போற ஆண்டனி மாலை வீடு திரும்புற நேரத்துல மயக்கம் ஏற்பட்டு ரோட்லயே கீழே விழுந்துடுறாரு. அங்க இருக்கிற கடைக்காரங்க, அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாருமே கொண்டு போய் அவர் வந்து அங்க தஞ்சாவூர்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. சோ அப்படி அட்மிட் பண்ணும் போதே ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இவரு மாரடைப்பு ஏற்பட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு, நீ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா இவரை காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்டு அந்த கடை பக்கத்துல இருக்கிறவங்க, இன்னொரு கடை போட்டிருக்கிறவங்க, அவங்க எல்லாம் கூட வந்திருக்காங்க போல. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வீட்டுல இருக்கிற கீர்த்தனா கிட்ட போய் சொல்றாங்க. கீர்த்தனா இந்த விஷயத்த கேட்ட உடனே மிகவும் துடிச்சு போயிடுறாங்க. அவங்களோட லைஃபே தன்னோட கணவரான ஆண்டனி தான். ஏன்னா லவ் மேரேஜ் பண்ணி குடும்பத்தை எதிர்த்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கோம். சோ அவரே போயிட்டாருன்ற ஒரு நியூஸ வந்து இவங்க கேட்டதுமே அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த 3 வயசு அந்த பையனை ஜீவன் தாமஸ கையில தூக்கிட்டு, டேய் அப்பாவை கூப்பிடுறா, அப்பாவை எழுந்துக்க சொல்றா, நம்மளுக்கு யாருமே இல்லடா, நம்ம தனியா இருக்கோம்டா, அப்பாவை எழுந்துக்க சொல்றா அப்படின்னு சொல்லி அந்த பையனை அந்த படுத்துட்டு இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ல படுக்க வச்சிருக்காங்க. ஆண்டனியோட பாடிய அந்த பாடி மேல அந்த பையனை உட்கார வச்சு அப்பாவை எழுப்புடா, அப்பாவை எழுப்புடான்னு சொல்லி கீர்த்தனை கதறி அழுறாங்க. இந்த விஷயத்த அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸும் சரி, அங்க சுத்தி நின்று வேடிக்கை பார்க்குற அந்த மக்களும் சரி பயங்கரமா வேதனை ஆயிடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சில பேர் கண்ணீர் கூட விடுறாங்க. இந்த விஷயம் ஹாஸ்பிட்டல் எப்படி நடந்துட்டு இருக்கு, அதை பாக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு மனதளவுல பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா ஒரு கை குழந்தையோட ஒரு பொண்ணு வந்து தன்னோட கணவர் உடம்ப பார்த்து இப்படி கதறி அழுற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது கல் நெஞ்சம் படைச்சவங்க கூட அந்த நேரத்துல அந்த விஷயத்தை பார்த்து கண் கலங்கிருக்காங்க. நிறைய பேர் கண் கலங்கிருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாடி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் அவங்க குடும்பத்தார் எல்லாருக்குமே தெரிய வருது. எல்லாருமே வராங்க. எல்லாருமே வந்து இந்த ஆண்டனிக்கு செய்ய வேண்டிய காரியம் வந்து எல்லாமே பண்ணி முடிக்கிறாங்க. இந்த ஆண்டனி வந்து கிறிஸ்டியனு, இந்த கீர்த்தனா வந்து ஹிந்து. இருந்தாலும் 2 பேரும் இந்த மதம் வந்து பிரச்சனையே கிடையாது. கீர்த்தனா வந்து ஹிந்து கடவுளை கும்பிடுறதும், ஆண்டனி வந்து அவங்களோட வழியில கடவுளை கும்பிடுறதும் இது வழக்கமா தான் இருக்கும். அதே மாதிரி ஆண்டனியோட வீட்டுல இருக்கிறவங்க ஆண்டனிக்கு அந்த கிறிஸ்டியன் முறைப்படி தான் அவரோட சடங்கு எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறாங்க. அவரோட நல்லடக்கமும் நல்லபடியா பண்ணி முடிக்கப்படுது. இந்த விஷயம் நடந்து கொஞ்ச நாள் அந்த கூடவே அந்த ஆண்டனியோட அம்மா அப்பா நம்ம கீர்த்தனா கூட தான் இருக்காங்க வீட்டுல. இருந்தாலும் 1 மாசம் கழிச்சு கீர்த்தனாவை பயங்கரமா ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. குத்தி காமிக்கிறாங்க. உன்னாலதான் என் பையன் செத்துட்டான், உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணதுனாலதான் இவ்வளவு சீக்கிரம் செத்துட்டான் என் பையன், நீ எல்லாம் எப்படி சொல்றது, நீ ஒரு துர்தஷ்டசாலி, நீ எதுக்கு என் குடும்பத்துல வந்த, என் பையனை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு அந்த 3 வயசு சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஜீவன் தாமஸ்னு, அந்த பையனை கூட தூக்க மாட்டாங்களாங்க. கிட்ட வந்தா சீப்போ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க. இந்த விஷயத்த சகிச்சிக்க முடியாம கீர்த்தனா ஒரு தடவை மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி, எங்களுக்கு யாரும் வேணாம், என் பிள்ளைய நான் எப்படி பார்த்தோன்னு எனக்கு தெரியும், நீ தயவு செய்து வீட்டை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட அப்பா அம்மாவே அங்க வந்து விரட்டி அடிச்சிடுறாங்க. அவங்களும் போனா போதுண்டா சாமி அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி 1 மாசம் கழிச்சு அந்த ஜெராக்ஸ் கடையை திருப்பி கீர்த்தனா வந்து ஓபன் பண்றாங்க. ஆண்டனி வேலை செய்யும் போதே எப்படி ஜெராக்ஸ் எடுக்கணும், எப்படி கடையை பாத்துக்கணும் அப்படின்ற சில நுணுக்கங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. சோ அதை வச்சு இந்த பிசினஸ் பண்ணி நம்ம பிள்ளைய பாத்துக்கலாம் அப்படின்னு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க நம்ம கீர்த்தனா. அதுக்கப்புறம் கீர்த்தனா ரெகுலரா அந்த ஜெராக்ஸ் கடைக்கு போறது, குழந்தைய தூக்கிட்டே போறது, வீட்டுக்கு மாலை ஒரு 7-8 மணிக்கு வருது, இப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் கீர்த்தனாவோட கடை
அன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் வருது, நிறைய ஜெராக்ஸ் எடுக்கணும், அதை பைண்டிங் பண்ணணும். சோ இந்த ஆர்டர் வந்து கீர்த்தனா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு பெரிய அமௌண்ட் வரதுனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு 9 மணி வரைக்கும் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. கரெக்டா ஒரு 9:30 ஆகுதுங்க. கரெக்டா கடையை சாத்திட்டு அந்த கஸ்டமருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி முடிஞ்சிருச்சுங்க, காலையில வந்து கடையில வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையை மூடிட்டு அந்த 3 வயசு ஜீவன் தாமஸ் அந்த பையனையும் கூப்பிட்டுட்டு ரோட்ல நடந்து போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9:30 ஆயிடுச்சு. போற வழி எல்லாம் ஆள் நடமாட்டல் இருக்கு, வண்டிகள் போகுது, எல்லாமே இருக்கு. கரெக்டா இவங்க ஏரியாக்குள்ள போறதுக்கு ஒரு 2-3 ஏரியா தள்ளி அங்க இருந்து ஆள் நடமாட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டு வருது. கொஞ்சம் ஏரியாவே சைலண்டா இருக்கு. அந்த இடத்துல இந்த கீர்த்தனாவும் அவங்களோட பையனும் நடந்து வராங்க. வரும்போது இந்த பையன் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். கீர்த்தனா சொல்றாங்க, அழாதப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம், அம்மா வீட்டுக்கு போயிட்டு உனக்கு சாப்பாடு விட்டுறா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த பாக்குறாங்க. அந்த பையன் சமாதானமே ஆகல, பயங்கரமா அழுகுறான். அழுதுகிட்டே வர பையனுக்கு சரி பால் கொடுத்துடலாம், நம்ம தான் ஃபீடிங் பாட்டில்ல பால் வச்சிருக்கோமே ஃபீடிங் பாட்டில்ல, சோ அந்த ஃபீடிங் பாட்டில் இருக்கிற பாலை கொடுத்துட்டு அப்புறமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல எங்கேயாவது உட்கார்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குற நேரத்துல அந்த இடத்துல ஒரு தனியா ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அந்த மரத்தை சுத்தி திண்ணை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அங்க உட்கார்ந்து பேசுறது, இந்த காலையில பெரியவங்க எல்லாம் வந்து உட்காருவாங்க போல, அந்த மாதிரி ஒரு இடம் தான். அந்த இடத்துல சரி உட்கார்ந்து பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தனாவும் அந்த 3 வயசு பையனும் அந்த இடத்துல போய் உட்கார்றாங்க. அவங்க பேக்ல இருந்து அந்த ஃபீடிங் பாட்டில எடுத்து அந்த பையனுக்கு பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல அந்த இடமே ரொம்ப மயான அமைதியா இருக்கு. அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது, என்னையும் உங்க பிள்ளையா எடுத்துப்பீங்களா, என்னையும் உங்க பிள்ளையா நினைச்சு இங்க இருந்து கூட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் கேக்குது. கீர்த்தனாக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடுதுங்க. யாரா இது, திடீர்னு ஒரு வார்த்தை வருது, எங்க இருந்து இந்த குரல் கேக்குதுன்னு தெரியாம அந்த குழந்தைய இருக்க பிடிச்சிட்டு சுத்தி பாக்குறாங்க. அந்த மரத்தை சுத்தி ஆள் நடமாட்டமே இல்ல. ஆனா அதுல இருந்து ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் தள்ளி வண்டிகள்லாம் போது, மக்கள் நடமாட்டம் இருக்கு. ஆனா இவங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சைலண்டா இருக்கு, யாருமே இல்ல, ஆனா குரல் கேக்குது. இந்த விஷயத்த சுத்தி சுத்தி பாக்குற கீர்த்தனா ஒரு கட்டத்துல அந்த மரத்தை ஒத்து பாக்குறாங்க. பின்னாடி திரும்பி அந்த மரத்து ஓரத்துல இருந்து ஒரு 9 வயசு மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் ரொம்ப கொடூரமான ஒரு நிலையில அழுகி போன ஒரு பிணம் வந்து எப்படி இருக்குமோ, அது எழுந்து வந்து நின்று ஒருத்தங்களை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த நிலையில தான் அந்த 9 வயசு மதிக்கத்தக்க அந்த சிறுவன் வந்து அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து பாக்குறான். அந்த பையனோட கண்ணு பயங்கர கருப்பா இருக்குங்க. இதை பார்த்து அந்த குழந்தைய இருக்க பிடிச்சிட்டு டப்புன்னு அந்த ஃபீடிங் பாட்டில தூக்கி போட்டு எழுந்து நின்று, யாரு நீ, எதுக்கு நீ என்ன கூப்பிடுற, நான் உன்னை ஏன் பாத்துக்கணும், நான் ஏன் உன்னை கூட்டு போகணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் பொறுமையா வெளியே வராங்க. அவன் வெளியே வரும்போது அவன் நார்மல் மனுஷன் மாதிரி தான் அந்த தரையில கால் பட்டு நிக்கிறான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது இவ்வளவு கொடூரமா இருக்கானே இந்த பையன், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன உங்க வீட்டுக்கு கூட்டு போறீங்களா, நான் இங்க ரொம்ப நாளா தனியா இருக்கேன், என்ன கூட்டு போறீங்களா அப்படின்னு சொல்றான். தயவு செய்து போயிடு, இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லி செருப்பு தூக்கி அடிக்கிறாங்க அந்த பையன் மேல. அந்த நேரத்துல அந்த செருப்பு தூக்கி அடிச்சாங்களே கீர்த்தனா, உடனே அந்த உருவம் வந்து சரட்டுன்னு மறைஞ்சு போயிடுதுங்க அந்த மரத்துக்கு பின்னாடியே. இவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுது, வேர்த்து கொட்டுது. குழந்தை வேற கையில இருக்கான், 3 வயசு பையன். அவன் இன்னும் அழ ஆரம்பிச்சிடறான் அந்த உருவத்தை பார்த்து பயந்து. உடனே அங்க இருந்து விறுவிறுன்னு வாப்பா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைய இருக்க பிடிச்சிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க விறுவிறுன்னு. ஆனா இவங்க நடந்து போகும்போதே அந்த மரத்துல இருந்து வந்த அந்த சிறுவனோட அந்த ஆத்மா, கொடூர ஆத்மா இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போதுங்க. அந்த விஷயம் இவங்களுக்கு தெரியல. ஒரு கட்டத்துல வீட்டுக்கு போறாங்க, கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திட்டு சாமியை கும்பிட்டுட்டு அவங்க கணவரோட போட்டோவை பார்த்து கும்பிட்டுட்டு, எங்களை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே, எங்க பார்த்தாலும் பயமா இருக்கு, யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கணவரோட போட்டோ, அதாவது அந்த ஆண்டனியோட போட்டோவை பார்த்து கதறி அழுகுறாங்க அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு. ஒரு கட்டத்துல இரவு 12 மணி ஆகுதுங்க. அந்த ஜன்னல் பக்கத்துல, அவங்க வீட்டு ஜன்னல் பக்கத்துல, அம்மா அம்மா என்ன உன் புள்ளைய எத்துப்பியாமா, என்னையும் உன் புள்ள மாதிரி வளர்மா, எனக்கும் பசிக்குது, சாப்பாடு கொடுமா அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மா இருக்கு பாத்தீங்களா, மரத்துக்கு பின்னாடி இருந்த அந்த பேய், அது வீட்டு ஜன்னல் பக்கத்துல வந்து அந்த கீர்த்தனா கிட்ட இப்படி பேச ஆரம்பிக்குது. கீர்த்தனாக்கு பயம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு கட்டத்துல எப்படியோ அந்த சவுண்ட் கம்மியாக கம்மியாக இவங்க 2 பேரும் அந்த பெட்ரூம்ல போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இரவு மணி 2-2:15 இருக்கும். அந்த டைம்ல அந்த மெயின் டோரை யாரோ திறக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. இந்த சத்தம் ரொம்ப மைல்டா கேட்டதுனால கீர்த்தனா வந்து ரொம்ப பெரிய ரியாக்ஷன் கொடுக்கல. ஆனா அதே டோரை வேகமா சாத்தினா எப்படி சத்தம் கேட்கும், அந்த மாதிரி சத்தம் கேட்ட உடனே கீர்த்தனா அதிர்ச்சி அடைஞ்சு ஏஞ்சி உட்கார்றாங்க. என்னடா இது, நம்ம வீட்டு கதவை திறந்து திருப்பி யாரோ மூண்ட மாதிரி சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லி படபடன்னு எழுந்து அந்த கதவை போய் பாக்குறாங்க. கதவை பார்த்தா அந்த கதவு எப்படி மூடப்பட்டு இருந்ததோ அதே மாதிரிதான் மூடப்பட்டிருக்கு, தாழ்பால் போடப்பட்டிருக்கு.
சோ கீர்த்தனா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு உருவத்தை பார்த்தோமே, அதுதான் வீட்டு உள்ள வந்துருச்சோ, இல்ல இதையே நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரிதான் நமக்கு தோணுதோ அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த பிரச்சனையை ரொம்ப பெருசா எடுத்துக்காம விட்டுறாங்க. அதே மாதிரி அடுத்த நாளும் வேலைக்கு போறாங்க. பையனை கூப்பிட்டுட்டு மாலை நேரம் ஒரு 7-8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு இன்னைக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள பயங்கர துர்நாற்றம் அடிக்குது. அங்கங்க சில பொருள்கள் சிதறி கிடக்குது. இதை பார்த்த உடனே எலிகின்னு செத்து போச்சா, இல்ல எலிகளோ இல்ல பூனைகளோ எதையோ எடுத்துட்டு வந்து வீட்டு உள்ள போட்டுருச்சா, இவ்வளவு நாத்து அடிக்குது வீட்டு உள்ள அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வீடை நல்லா துடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க அந்த துணியை முக்கி அந்த வீடை துடைச்சிட்டு இருக்காங்க. அப்படி துடைச்சிட்டு இருக்கும்போது அந்த துடைச்ச அந்த ஈரப்பதம் கூட காயில, அந்த ஈரப்பதத்துல கால் தடம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த கால் தடம் ஒரு சின்ன பையனோட கால் தடம் மாதிரிதான் இருக்கு. ஆனா அந்த தடம் வேற எங்கேயுமே போலங்க. இந்த கீர்த்தனா எங்க நிக்கிறாங்களோ அவங்களே சுத்தி சுத்தி அந்த கால் தடம் பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. இவங்களும் சரி நம்ம தான் மிதிச்சிட்டோமா, இல்ல வேற அந்த குழந்தை ஏதாவது நடந்து வந்துச்சான்னு பார்த்தா குழந்தை அங்க உட்காந்து ஜாலியா உட்காந்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதோ சாப்பிட்டு அந்த சோஃபால உட்காந்துட்டு இருக்கான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது கால் தடம் வந்துகிட்டே இருக்குன்னு துடைக்கிறாங்க. திரும்ப திரும்ப அந்த கால் தடம் இவங்களை சுத்தியே தெரிய ஆரம்பிக்குதுங்க. ஒரு கட்டத்துல இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம பார்த்த அந்த பேய் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு வார்த்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. யாரு நீ, எதுக்கு நீ எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்க, நானே கணவனை இழந்து என் கை குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா, யாரு நீ அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த உருவம் பொறுமையா அந்த வாசலோட கதவு ஓரத்துல போய் நின்னுக்குதுங்க. அந்த கால் தடம் இவங்க கரெக்டா பாக்குறாங்க. அந்த வாசல் கதவு பக்கத்துல நின்னுக்கிட்டு அதோட உருவத்தை வெளிப்படுத்துது. எப்படி மரத்துக்கிட்ட அந்த கருப்பு கண்களோட ரொம்ப அழுகி போன ஒரு உருவத்தோட அந்த சிறுவன் தென்பட்டானோ, அதே மாதிரி இப்ப கீர்த்தனா வீட்டுக்குள்ள கீர்த்தனா முன்னாடி தென்படுறான் அந்த பையன். அந்த பையன் என்ன கேக்குறான்னா, நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டேன், ரொம்ப வருஷமா அந்த மரத்துலதான் இருக்கேன், நிறைய பேர் வருவாங்க உட்காருவாங்க போவாங்க, ஆனா அவங்க பின்னாடி எல்லாம் போகணும்னு எனக்கு எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாம இருந்தது. ஆனா இன்னைக்கு உங்க குழந்தைய நீங்க சமாதானப்படுத்தி அந்த குழந்தைக்கு நீங்க பால் கொடுத்த விதமும் அந்த குழந்தைய நீங்க கொஞ்சின விதமும் பார்க்கும்போது நான் இதெல்லாம் அனுபவிக்கலையே, இவ்வளவு சீக்கிரம் செத்து போயிட்டேனே, நான் உங்க கூடயே வந்து உங்களை நான் அம்மாவா நினைச்சுக்கிறேன், என்ன நீங்க பிள்ளையா நினைச்சுக்கோங்க, என்ன உங்க கூடயே வச்சுக்கோங்க, நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மா கீர்த்தனா கிட்ட பயங்கரமா அழுகிற மாதிரி பேச ஆரம்பிக்குதுங்க. இந்த விஷயத்தை கேட்டோடனே கீர்த்தனா பயங்கரமா ஆடி போயிடுறாங்க. தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போயிடு, என் குழந்தையும் என்னையும் விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமா கத்துன உடனே அந்த உருவம் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுச்சு. அப்படி மறைஞ்சு போன உருவம் அந்த வீட்டை விட்டு போயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, தற்சமயத்துக்கு அந்த வீட்டை விட்டு மறைஞ்சு போயிருக்கு. இந்த விஷயத்த அக்கம் பக்கத்துல ஒரு 2-3 குடும்பம் இருக்குங்க. அது வந்து கீர்த்தனாக்கு வந்து நல்ல பழக்கப்பட்ட குடும்பம், நல்ல ஒரு சொந்தக்காரங்க மாதிரி பழகுறாங்க. சோ அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இவங்க புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. கீர்த்தனா, சரிம்மா பயப்படாதம்மா, வீட்டுல நீ விளக்கேத்தி வை, சாமி கும்பிடு, உன் புருஷன் கும்பிட்டு இருந்த அந்த ஜீசஸையும் கும்பிடு, 2 கடவுளையும் கும்பிடு, உன்னை 2 கடவுளும் காப்பாத்துவாங்க, எந்தவித பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் படுத்துறாங்க. என்னதான் ஆறுதல் படுத்தினாலும் கையில 3 வயசு குழந்தை, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆத்மா வீட்டுக்கு வந்து பயமுறுத்தும் போது ஒரு பெண், அதுவும் கணவன் இல்லாம ஒரு பெண் 3 வயசு குழந்தையோட இருக்கா, அவளுக்கு எப்பேற்பட்ட மனநிலை ஏற்படும். இந்த விஷயம் தொடர்ந்து இவங்க வீட்டுல நடக்குதுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க சமைக்கும் போது பின்னாடி இருந்து அம்மா அம்மா எனக்கு சாப்பாடு கொடுமா அப்படின்னு சொல்லி இந்த உருவம் கேட்கறதும், இவங்க எங்க திரும்பினாலும் அந்த உருவம் இவங்க கண்ணுல தென்படுறதும் ஒரு கட்டத்துல இவங்களோட மனநிலை பாதிக்கப்படுதுங்க. இந்த மனநிலை பாதிக்கப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த 3 வயசு சிறுவனை ஒழுங்கா பராமரிப்பு பண்ணாமையும் கவனிக்காமலையும் அவனுக்கு ஒழுங்கான சாப்பாடு கொடுக்காமலையும் இப்படியே அந்த வீட்டுல ஒரு மூலையில உட்கார்ந்து நடுங்குறதும் பயப்படுறதும் செவத்தை பார்த்து பேசுறதும் நீ போயிடு போயிடுன்னு சொல்றதும் இது கண்டினியூஸா கீர்த்தனாக்கு நடந்துகிட்டே இருக்கு. இந்த விஷயத்த அக்கம் பக்கத்துல கிட்ட சொல்றாங்க, என்னதான் இவங்க மனநல பிரச்சனை இருந்தாலும் சொல்றாங்க. ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களா இருக்காங்களா, அப்பப்போ வந்து ஆறுதல் சொல்றதும் அப்பப்போ இந்த வீட்டுல வந்து தங்குறதும் இப்படியேதான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் போயிட்டு இருக்குங்க. அந்த 2-3 மாசத்துல அந்த 3 வயசு பையன் ரொம்ப இழைச்சு போயிடுறான். இந்த குழந்தைய பார்க்கும் போதுதான் அந்த அக்கம் பக்கத்தினருக்கே டவுட் வருது, இவ ஒழுங்கா குழந்தைய பாத்துக்கலையோ, கடைக்கு போறா வரா என்னமோ மாதிரி சுத்துறாளே, இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல கீர்த்தனாவோட பேச்சுகள் மாறுது. என் குழந்தை என்ன பாத்துக்கு தெரியும், நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால யாருமே இவளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மைண்ட் செட்ல வரவே இல்லைங்க. ஆனா அந்த கை குழந்தைக்காகவே யோசிக்கிறாங்க. சரி இருந்தாலும் சரி அம்மா தானே பாத்துப்பா அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுடுறாங்க.
இந்த சமயத்துல ஒரு நாள் அந்த ஆத்மா வீட்டுல பயங்கரமா இவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கீர்த்தனாவை இவங்க எங்க போனாலும் பின்னாடியே போறது, கட்டி அணைச்சுக்கோங்க, என்ன உங்க மடியில படுக்க வைங்க, எனக்கு சாப்பாடு ஊட்டுங்க, பால் கொடுங்க இப்படின்னு சொல்லி அந்த சிறுவனோட ஆத்மா இவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. ஒரு கட்டத்துல அந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, கத்தியை எடுங்க, கழுத்தை அறுத்துட்டு செத்துட்டு இல்ல என் கூட வந்துருங்க, நான் உங்களை தொல்லையே பண்ண மாட்டேன், இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் ஆவி நிலைக்கு போய் நம்மளோட தம்பிய, அதாவது அந்த குழந்தைய இந்த ஆவி தம்பியாவே நினைச்சுக்கிச்சு, நம்ம குழந்தைய பாத்துக்கலாம், நம்ம ரெண்டு பேரும், நீங்க எனக்கு அம்மாவா இருங்க, இவன் எனக்கு தம்பி, நான் உங்க கூடவே இருக்கேன், நம்ம மூணு பேரும் ஒரே வீட்டுல வாழலாம் அப்படின்னு சொல்லி இவங்களை பயங்கரமா மென்டல் டார்ச்சர் பண்ணிருக்கு. இவங்க கோயிலுக்கு போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, இயேசுவை கும்பிடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா இந்த ஆத்மா அந்த வீட்டுல இருந்து போன மாதிரி ஒரு அறிகுறியும் இல்லை. ஒரு கட்டத்துல ஒரு நாள் இரவு இதே மாதிரி அவங்க கால் மாட்டுல உட்காந்துட்டு காலை பிடிச்சுக்கிட்டு, அம்மா என் கூட வந்துருங்கம்மா, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து தம்பியை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா அழுகிறதும் இவங்களோட மனநிலை கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிருக்குங்க. அன்னைக்கு நைட்டு அந்த ரூமு பூட்டப்படுது, அதாவது அவங்களோட வீடு உள்ள தாப்பால் போடப்படுது. 2 நாளா அந்த ரூம் திறக்கப்படல. இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் ஒரு நாள் பாக்குறாங்க, அதை சாதாரணமா எடுத்துக்கிறாங்க, வீட்டு உள்ளதான் இருப்பா போலன்னு, ஏன்னா இவகிட்ட பேசினா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாளே, அதனால ஃபர்ஸ்ட் நாள் யாரும் போலங்க. 2வது நாள் சாயங்காலம் அந்த வீட்டுல இருந்து ஒரு விதமான துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ஜன்னல் திறந்து பார்த்தா அந்த குழந்தை அந்த சோஃபால உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கு. அந்த ஜன்னலை திறந்து பார்த்தா ஃபுல் சோஃபாவும் தெரியாது, ஒரு பகுதி தான் தெரியும். அந்த ஒரு பகுதியில அந்த சின்ன பையன் உட்காந்துட்டு இருக்கான். உள்ள போய் கதவு உடைச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது, அந்த 2 நாளைக்கு முன்னாடியே, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு எங்க அம்மா கீர்த்தனா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்து போயிடுறாங்க. அந்த செத்து போன உடம்பு அந்த சோஃபால உட்கார்ந்தபடி ரத்தம் ஃபுல்லா வீடு ஃபுல்லா வடிஞ்சிருக்குங்க, அவங்க கையில கத்தி. இந்த விஷயத்த பார்த்து அந்த ஊர்க்காரங்களும் சரி, அந்த அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக அப்பப்போ நலம் விசாரிச்சாங்கல்ல, அவங்களும் சரி பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. இந்த விஷயத்த பார்த்து உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வருது. இந்த அந்த சம்பவத்தை பாக்குறாங்க, யாருமே பக்கத்துல போல, அந்த குழந்தைய கூட தூக்கல. ஆனா அந்த சோஃபால அவங்க அம்மா கீர்த்தனா இறந்துருக்காங்க. கத்தியால தன்னைத்தானே கழுத்தை அறுத்துக்கிட்டு இறந்து போயிருக்காங்க. பக்கத்துல குழந்தை கையில பொம்மையை வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்குங்க. ஒரு குழந்தை 2 நாளா எப்படி சோஃபால உட்காரும்? கீழே விழுந்திருக்காதா, இல்ல யாராவது தூக்கி வச்சாதான் அப்படி உட்கார முடியும்? 3 வயசு பையன் ஒரே இடத்துல உட்காருவானா? இந்த விஷயத்த பார்த்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, ரொம்ப நெருங்கினவங்களா இருந்தாங்களே, சொந்தக்காரங்க மாதிரி, அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. போலீஸ் கிட்டே சொல்றாங்க, சார் நல்லா பாருங்க சார், அவங்க இறந்திருக்காங்க, பக்கத்துல குழந்தை கம்முன்னு விளையாண்டுட்டு இருக்கு, இந்த விஷயத்த நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அப்படின்னா, அவரு போலீஸ் எப்படி பார்ப்பாங்க, ஒரு கொலையாதான் பார்ப்பாங்க. இந்த அமானுஷம் இமானுஷம் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. சோ அதெல்லாம் அவளோட டெட் பாடியை இது பண்ணி அவளுக்கு பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த குழந்தையும் அநாத ஆசிரமத்துல சேர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ற நேரத்துல அவங்க அந்த சொந்தக்காரங்க மாதிரி பழகுறாங்களா அக்கம் பக்கத்தினர், அதுல ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால போலீஸ் கிட்டையும் கோர்ட்லயும் சில விஷயங்கள் போராடி இந்த குழந்தைய தத்தெடுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. கடைசியில தத்தும் எடுத்துடுறாங்க. இந்த பையனை, 3 வயசு பையன், அந்த ஜீவன் தாமஸ் பையனை தத்தெடுத்துடுறாங்க. தத்தெடுத்தது மட்டும் இல்லாம இந்த பையனுக்கு நடந்த கொடுமைகள் தெரிஞ்சாகணும்ல, அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட குலதெய்வம் முனீஸ்வரன், காட்டு முனீஸ்வரன் சொல்றாங்க. அந்த காட்டு முனீஸ்வரனோட சன்னதிக்கு போயிட்டு இந்த குழந்தையோட அம்மாக்கு என்ன நடந்தது, அப்பப்போ சில பிரச்சனைகள் நடக்குது, எங்க வீட்டுல அமானுஷம் நடக்குதுன்னு சொல்லி இவங்க வீட்டுல சொல்லுவாங்கல்ல, சோ அதெல்லாம் சொல்லி அந்த பையன் பின்னாடி திரும்பவும் இந்த ஆத்மா வந்துடுமா, இவங்க அம்மா எப்படிதான் இறந்தாங்க, என்ன சாமி ஒண்ணுமே தெரியலையே, இந்த குழந்தைய நாங்க இப்ப தத்து எடுத்திருக்கோம், இவனை நல்லபடியா வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு, காட்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற அந்த பூசாரி கிட்ட இவனை மந்திரிக்க சொல்றாங்க. அதே மாதிரி நடந்த விஷயத்த எப்படியாவது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த பூசாரி மேல அந்த முனீஸ்வரனை வர வச்சு அந்த இடத்துல சில கணிப்புகளை கணிச்சு அந்த பூசாரி உடம்புல இருக்கிற முனீஸ்வரனை சில வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல அந்த பையன் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த இடத்துல, ஏய் 2 பேரும் இங்க தானே இருக்கீங்க, வா அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி சொல்றாரு. அந்த நேரத்துல இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க அப்பா அம்மா அதை தத்து எடுத்திருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. யார சாமி கூப்பிடுறீங்க அப்படின்னு. ஏய் நீங்க இல்ல, பின்னாடி இருக்காங்க பாரு, அவங்கள வர சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்தா அங்க 2 உருவம், மூஞ்சி கை கால் எதுவுமே இல்லைங்க, ஆனா ஏதோ ஒரு 2 உருவம் நிக்குது. அந்த நெருப்புல இருந்து அனல் வந்தா அப்படியே ஒரு மாதிரி ஷேட் ஆகும் தெரியுமா, காணல் நீர் பார்த்திருப்பீங்க. காணல் நீரை நம்ம ரோட்ல போகும்போது தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு அலை மாதிரி அப்படியே தண்ணி நிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் தென்படுது. அந்த நேரத்துல இந்த காட்டு முனீஸ்வரர் என்ன சொல்றாருன்னா, எதுக்கு நீ அவங்க அம்மாவை கொன்ன, ஒரு 3 வயசு பையன் இப்படி அனாதையா விட்டுட்டு போயிருக்காளே, அவளை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணி கொன்ன, அப்படி என்ன உனக்கு அவ தேவைப்படுறா,
அவளை கூட்டுட்டு போய் ஆகணும்னு ஒரு கட்டத்துல அவளை தற்கொலை பண்ணி வச்சு இப்படி அவ ஆத்மாவை கூட வச்சிருக்கியே, உனக்கு இது நியாயமா தெரியுதா அப்படின்னு சொல்லி அந்த காட்டு முனீஸ்வரர் சாமி வந்து அந்த அந்த பையன் 9 வயசு சிறுவனோட ஆத்மா இருக்குல்ல அந்த பையன் கிட்ட கேக்குறாங்க. அப்போ அந்த பையன் ஒரு சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறான். நான் கரெக்டா ஒரு 8 வயசு இருக்கும்போது தெரியாதனமா குளத்துல குதிக்கும் போது தவறி விழுந்து தண்ணியில இறந்துட்டேன். அந்த நேரத்துல என்னோட உயிர் பிரிஞ்சு அந்த உடம்பு பக்கத்துல தான் நான் நின்னுட்டு இருந்தேன். என்ன எங்க அப்பா அம்மாவும் தூக்கிட்டு போயிட்டு எனக்கு பண்ண வேண்டிய காரியம் எல்லாம் பண்ணாங்க, அழுதாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா நான் உயிரோடு இருக்கும் போது என் மேல பாசத்தை காட்டினாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, சுத்தமா இல்ல. நான் ஒவ்வொரு நாளும் பாசத்துக்காக ஏங்குவேன். எங்க வீட்டு பக்கத்துல தெருவுல எல்லா குழந்தைக்கும் அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா என்னோட அம்மா அப்பா என்னை பார்த்தாலே வெறுத்து ஒதுக்குவாங்க. நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட வியாபாரம் தடைப்பட்டதாகவும் பெரிய ஒரு ஏழ்மையான நிலைமைக்கு வந்ததாகவும் நினைச்சிட்டு என் மேல சுத்தமா பாசமே காட்டல, என்னை வெறுத்து ஒதுக்குனாங்க. அந்த அந்த ஆத்மா நிலையில கூட என்ன நினைச்சு இவங்க அழுவாங்க, என்ன பையன் போயிட்டானே இப்படி ஃபீல் பண்ணுவாங்க நினைச்சா. ஆனா அந்த நேரத்துல கூட இந்த சனியன் தொலைஞ்சுதே அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க அவனை பெத்த அப்பா அம்மா. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் எனக்கு யாருமே வேணாம், நான் என்ன புதைச்ச இடத்துலயே இருந்துக்கிறேன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் இறந்திருக்கான். அந்த மரத்து பக்கத்துலதான் எங்கேயோ புதைச்சிருக்காங்க. அந்த மரத்து பக்கத்துலதான் நான் ரொம்ப நாளா இருந்தேன். யாரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது, யாரை பார்த்தாலும் நான் ஃபர்ஸ்ட் பயப்படுவேன். அந்த நேரத்துலதான் ஒரு நாள் இரவு தன்னோட பையனை இவ்வளவு பாசமா பாத்துக்கிற ஒரு தாயை நான் பார்த்து பல வருஷம் ஆச்சு. அதனாலதான் இவங்க கூட போய் இவங்களை என் அம்மாவா ஆக்கிட்டு எனக்கு கிடைக்காத பாசத்தையும் சந்தோஷத்தையும் இவங்க கிட்ட இருந்து நான் கேட்டேன். ஆனா இவங்க அவங்க புள்ளதான் முக்கியம்னாங்க. ஒரு கட்டத்துல அவங்க கையாலேயே தற்கொலை பண்ண வச்சு சாகடிச்சேன். அந்த 2 நாளும் அந்த பையனை நானும் எங்க அம்மாவும் 2 பேரும் ஆத்மா நிலையில தான் அந்த பையனை பார்த்துட்டு இருந்தோம். அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான், அதுக்குள்ள எங்களை பிரிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனோட ஆத்மா சொல்லுது. ஆனா அவங்களோட அம்மா இருக்காங்களே கீர்த்தனா, அந்த ஆத்மா ஒரு வார்த்தை பேசலங்க, அழுதுகிட்டே இருக்கு. அந்த குழந்தைய பார்த்துட்டு கை நீட்டி அழுது, எந்த வார்த்தையும் சொல்லல, கையை மட்டும் நீட்டுது. அந்த உருவம் அப்படி கையை நீட்டி அந்த குழந்தைய பார்த்துட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த பார்த்து அந்த குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த ஜீவன் தாமஸ், அவங்க அம்மா இருக்கிற திசையை நோக்கி நடந்து போறாங்க. அந்த பையன் அவங்க அம்மா ஆத்மாவா நிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த திசையை பார்த்து இந்த பையன் நடந்து போறான். உடனே அவங்க 2 பேரும் அந்த தத்தெடுத்தாங்களா அவங்க பிடிச்சி வச்சுக்கிறாங்க. பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் இங்க இருப்பா, அங்கெல்லாம் போக கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனை சமாதானப்படுத்துறாங்க. அவங்க அம்மாவை பார்த்துட்டான் போல, அந்த ஆத்மா நிலையில இருக்கிற அவங்க அம்மாவை அப்படி அழுகுறாங்க அந்த 3 வயசு குழந்தை. அந்த நேரத்துல அந்த ஐயனார் வந்து பேசி ஏதாவது சொல்லு, உன் பையன் கிட்ட சொல்லு, இவங்கதான் உன் அப்பா அம்மா இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல அந்த ஆத்மாவால எதுவுமே பேச முடியல. அப்பதான் தெரியுது அந்த 9 வயசு சிறுவன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஆத்மா பல வருஷமா இறந்து, அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து புதைக்கப்பட்ட ஆத்மான்றதுனால அதுக்கு கொஞ்சம் சக்திகள்லாம் இருக்காங்க. சக்திகள் மீன்ஸ் இன்னொரு ஆத்மாவை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு சக்தி இருக்கு. சோ இந்த ஐயனார் என்ன பண்றாருன்னா, ஏன் எல்லைக்குள்ள வந்து ஏன் கோயில் கிட்ட வந்துட்டு உன்னோட கண்ட்ரோல்ல இன்னும் வச்சிருக்கியா நீ, இதெல்லாம் உனக்கு உன் வயசுக்கும் உன்னோட இதுக்கும் இதெல்லாம் பெரிய தப்புடா அப்படின்னு சொல்லி அந்த ஐயனார் விபூதியை தூக்கி அந்த ஆத்மா மேல அடிக்கிறாருங்க. அப்போ அந்த ஆத்மா பேச ஆரம்பிக்குது, கீர்த்தனாவோட அம்மா, என் பிள்ளைய பாத்துக்கோங்க, என் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கோங்க. நான் இந்த ஆத்மாவோட தூண்டுதல்னாலையும் பயத்தினாலையும் என்னால் நிம்மதியா இருக்கவே முடியல, அதனாலதான் நான் கழுத்து அறுத்து இறந்துட்டேன். என் பிள்ளைய பத்தி அந்த நேரத்துல கொஞ்சம் யோசிச்சிருந்தா நான் செத்துருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி அதோட கஷ்டத்தை வெளிப்படுத்துதுங்க. ஒரு கட்டத்துல அந்த காட்டு ஐயனார் என்ன பண்றாருன்னா, அதாவது அந்த சாமியார் உடம்புல இருக்கிற அந்த காட்டு ஐயனார் என்ன பண்றாருன்னா, அதே இடத்துல அந்த சிறுவனோட ஆத்மா இருக்குல்ல, அந்த ஐயனார் கோயில் எல்லையிலேயே அந்த ஆத்மாவை வந்து அடைக்கிறாருங்க. அடக்கி இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே அலைய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவை அங்கேயே அடைச்சு வச்சிடறாரு. அதுக்கப்புறம் சில கட்டுகள் போட்டு அதை மரத்துல ஏவி அந்த மரத்திலேயே அடிச்சு வச்சிடறாரு அந்த சிறுவனோட ஆத்மாவை. அதாவது அந்த கோயில் எல்லைக்குள்ள இருக்கிற ஒரு மரத்துல. இந்த கீர்த்தனாவோட ஆத்மா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆத்மாவை நீ வந்து இந்த குழந்தைக்கு ஒரு தெய்வமா இரு, இது தெய்வமா இருந்து அவனுக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே நீ பார்த்து அவனுக்கு துணையா இருக்கணும். உனக்கு கூடிய சீக்கிரத்திலேயே சாந்தி கிடைக்கும் உன்னோட ஆத்மாக்கு. நீ அழ வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நீ இறந்தது இறந்து போயிட்ட, உன் உடம்பு புதைக்கப்பட்டது, உன் ஆத்மா பிரிக்கப்பட்டது. சோ இதுல இந்த மனித இனத்துக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உன் பிள்ளைய நீ ஒரு தெய்வமா இருந்து மட்டும்தான் அவனை பார்த்துக்கணுமே தவிர அவன் வீட்டுக்கு போயோ இல்ல அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயோ இல்ல அவனை பின்தொடர்ந்து அவன் கூடவே இருப்பேன்னு நீ அடம் பிடிக்கிறது மிகப்பெரிய தப்பு. நீ ஒரு புனித ஆத்மாவா இருக்கிறதுனால சொல்றேன், நீ இங்க இருந்து போயிடு, அவனுக்கான தேவைகளை இவங்க பாத்துப்பாங்க, நீ இருக்க வேண்டிய இடத்துல இவங்க 2 பேர் இருந்து அவனை நல்லபடியா பாத்துப்பாங்க, நீ போ அப்படின்னு சொல்லி அந்த கீர்த்தனா
கீர்த்தனாவோட ஆத்மாவை அங்க இருந்து அனுப்புறாரு. ஆனா அதுக்கப்புறமும் கீர்த்தனாவோட ஆத்மா இந்த தத்தெடுத்துட்டு போனாங்க பாத்தீங்களா, அவங்க வீட்டு பக்கத்துல அங்கங்க தென்பட்டதை சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு பயமுறுத்தலும் இல்லாம அந்த குழந்தைய எந்த டார்ச்சரும் பண்ணாம தூரத்துல இருந்து அந்த ஆத்மா பார்த்துட்டு தான் போது போலங்க. தன்னோட குழந்தை 3 வயசு குழந்தைய விட்டு போயிட்டோம், அந்த இறந்து போன ஆத்மா அந்த நிலையில கூட தன்னோட குழந்தைய அப்பப்போ பார்த்துட்டு போறதும் ஏக்கமா அழுதுட்டு போறதும் இது அப்பப்போ நடந்திருக்குங்க. அதுக்கப்புறம் தத்தெடுத்துட்டு போனாங்கல்ல அந்த ஜீவன் தாமஸ்ன்ற ஒரு 3 வயசு பையனை, அவனை தத்தெடுத்துட்டு போனவங்க ரொம்ப அழகா வளர்த்து ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் அவங்க குடும்பத்தோட அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தை, அது பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ, அது பிறக்குதுங்க. அது பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில் ரீதியாவோ இல்ல குடும்பத்துல பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த பிறந்த குழந்தை நாள் தான் வருதுன்ற அந்த கான்செப்ட்ல இருந்து முதல்ல வெளியே வாங்க. அந்த நபர்னால, அந்த குழந்தைன்னு இல்ல யாருனாலும், சில பேர் வீட்டுக்கு வருவாங்க, இவன் வந்த நேரத்துல தானே இப்படி நடந்துச்சு, இந்த குழந்தை பிறந்ததுனால தானே இப்படி நடந்துச்சு, இவன் எப்ப இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அப்பதானே இந்த வீட்டுக்கு பிரச்சனையே வந்துச்சு. இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை யூஸ் பண்றது உபயோகிக்கிறது நிறுத்தணும். அந்த மாதிரி எண்ணங்கள்ல இருந்து முதல்ல வெளியே வரணும். அவனுக்கு அந்த சின்ன பையனுக்கு, அந்த 8 வயசு 9 வயசு பையனுக்கு அவனுக்கு கிடைக்க வேண்டிய பாசம் அவன் சாவற நேரத்துல கூட, சாவர நேரம்னு சொல்லக்கூடாது, அவன் செத்ததுக்கு அப்புறம் கூட அவனுக்கு கிடைக்கல. அந்த ஆத்மா எவ்வளவு பாசத்துக்காக ஏங்கின ஆத்மாவா இருந்தா இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை கை குழந்தைய வச்சுட்டு அந்த குழந்தைக்கு பசி ஆத்திருக்காங்க, அந்த பார்த்துட்டு அதுவே பெரிய பாசம்னு நினைச்சு அந்த அம்மாவை பின்தொடர்ந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்க காரணமா இருந்தது அந்த சிறுவனோட பெற்றோர்கள் இருக்காங்கல்ல. இவன் பிறந்ததுனாலதான் நம்ம தொழில் பாதிச்சு நம்ம ஏழ்மை நிலைக்கு போனோம் அப்படி இப்படின்னு நினைச்ச அந்த பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, அந்த பெற்றோர்கள் தான் முழுக்க முழுக்க இந்த சம்பவத்துக்கான ஒரு தூண்டுதலும் காரணமும். இன்னைக்கு பார்த்த இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்க கேட்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீரு விஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.